சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திமுக உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து திமுக சார்பில் பல்வேறு அறிவிப்புகள், அதே போல தேர்தலுக்கு தயாராகும் நிலையில திமுகவினர் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் ஒரு திட்டமாகத்தான் தற்போது ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் திமுகவின் உறுப்பினர் சேர்க்கையை தமிழக முதலமைச்சர் இன்று காலை தொடங்கி வைக்க இருக்கிறார். சரியாக 12 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 கோடி மக்களை நேரடியாக சந்திப்பது, அது மட்டுமல்லாமல் திமுக தமிழக அரசு சார்பில் என்னென்ன திட்டங்கள் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது, இந்த திட்டங்கள் தொடர்பாக மக்கள் எந்த அளவுக்கு பயன் பெற்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் தகவல்களை சேகரிக்க வேண்டும். ஓரணியில் தமிழ்நாடு என்பது மண், மொழி, மானம் காக்கும் மக்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் அக்கட்சியினருக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். அதே போல ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை என்பது உறுப்பினர் சேர்க்கையோடு நின்று விடாமல் தமிழகத்தினுடைய மண், மொழி, மானத்தை காக்கும் அளவிற்கான ஒரு திட்டமாக மாற்ற வேண்டும் என்று திமுகவினருக்கு அவர் அறிவுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பாகத்தான் இன்று இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் என்னென்ன மாதிரியாக கட்சியினர் செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர் அறிவுரை வழங்குவார். அதோடு உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தொடர்ந்து நிர்வாகிகளை சந்திக்கும் போதும் இதே ஓரணியில் தமிழ்நாடு தொடர்பாக அவர் பல்வேறு விஷயங்களை நிர்வாகிகளோடு பேசி வருவதாகவும் நமக்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்னர் வெளியே வந்த நபர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இன்று தொடங்கக்கூடிய இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தை அறிவாலயத்தில் அவர் அதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செயலியை இன்று தொடங்கி வைக்க இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.